உலகத்தின் பார்வைக்கு வேணால் ஆடையை அணிந்த நபராக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய பார்வையிலே மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைக்காத மனிதன் ஆடை அணிந்தும் அம்மனமானவன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது கியாமத்தின் நெருக்கத்திலே நடைபெறும் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அநேக அடையாளங்களை இன்று நாம் பார்த்து விட்டோம். குழப்பம் நிறைந்த காலம், சூழ்ச்சிகள் நிறைந்த காலம், கியாமத்தின் நெருக்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நெருக்கத்தினுடைய காலம் வந்துவிட்டால் நாம் அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்கணும், என்ன செய்யணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதை பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு செய்தி. ஹராமான உணவை இந்த கியாமத்தின் நெருக்கத்திலே சாப்பிடுவார்கள், அது அவர்களுக்கும் தெரியாது என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம். ஒரு சட்டம், ஒரு மசாலாவை சொல்ல வேண்டும். இன்றைய காலத்திலே ஷேர் மார்க்கெட்ல எல்லாமே ஷேர் செய்யறோம். ஷேர் மார்க்கெட்ல நமக்கு என்ன செய்யற, ஷேர் போடுறோம். ஆனா இன்றைக்கு ஒரு புதிய நடைமுறை ஒரு ஆண்டுகளாக, ஒரு 2-3 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வருகிறது. நமக்கும் தெரியும். ஷேருக்காக வேண்டி நீங்க ஷேர் ஹோல்டரை பார்த்து எனக்கு இந்த ஷேர்ல நீங்க பணம் போடணும் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலா இன்னைக்கு ஆளே நேரடியா வீட்டுக்கு வந்து நீ உங்களுடைய காசை நாங்க ஷேர்ல டெபாசிட் பண்றோம், பணம் கொடுங்கன்னு ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு போய் உங்களுக்கு இத்தனை ஷேர்னு சொல்லி கையில அந்த சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிடுறான். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? வாங்கப்படுகின்ற காசு, ஷேருக்காக வேண்டி வாங்கப்படுகின்ற அந்த காசு ஒரே ஒரு துறையிலே முதலீடு செய்யப்படுவதில்லை. 10,000 ரூபாயை 1000 பிரித்து பல்வேறு தொழில்களுக்கு முதலீடு செய்கிறார்கள். அப்படி முதலீடு செய்யப்படுகின்ற அந்த பணத்திலே ஒரு சில பணம் ஹம்ரு தயாரிப்பதற்கும் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது, விபச்சாரத்திற்கும் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. இஸ்லாம் எந்த விஷயத்தை ஹராம் என்று சொல்லி தந்திருக்கிறதோ அந்த விஷயத்திற்கும் கொண்டு போய் தரப்படுகிறது. இப்ப என்ன ஆகுது? எந்த ஷேரை ஹலால் என்று நினைத்துக் கொண்டு நாம் கொடுக்கிறோமோ அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பகுதி நமக்கு ஹராமாக ஆகிறது. நாமே விரும்பாவிட்டாலும் காலத்தின் கட்டாயம் நமக்கு தெரியாமல் இது நடக்கிறது. எனவே ஷேர் போடுறப்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், நான் கொடுக்கின்ற இந்த காசு எதிலே முதலீடு செய்யப்படுகிறது என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியாம நம்ம வாட்டு கொடுத்துக்கிட்டு அவன் வேற எதிலாவது ஹராமான விஷயத்திலே தொழிலிலே முதலீடு செய்து அந்த பணம் நமக்கு வந்தால் சாப்பிட்டது ஹராம், சாப்பிடுவது ஹராம், நாளை கியாமத்திலே பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். எனவே ஷேரை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தையிலே முதலீடு செய்யக்கூடிய நாம் எவ்வளவு பணம் முதலீடு செய்தாலும் எந்த துறையிலே இந்த பணம் முதலீடு செய்யப்படுகிறது என்பதை மிக உறுதியோடு தெரிந்து முதலீடு செய்யப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், லுஹூருல் ஹவாரிஜ், ஹவாரிஜிகள் இந்த உலகத்திலே வருவார்கள். ஹவாரிஜிகள்லாம் யாரு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து சண்டையிட்டவர்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு விஷயத்திலே சின்ன கருத்து வேறுபாடு. அதை மிக பெரிதாக ஊதி பெரிதாக்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து போர் செய்கிறார்கள். போர் நடக்கிறது. அதிலிருந்து பல 1000 மக்கள் பிரிந்து சென்று தீனை விட்டு வெளியே வந்தார்கள். அவர்கள்தான் ஹவாரிஜீன்கள். அவர்கள் அதோடு மட்டும் நிற்கவில்லை. அவர்களுடைய மிக முக்கியமான கொள்கை என்னன்னா, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் இஸ்லாம் சொல்லுகின்ற மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டால் அவன் காபிர் என்று. ஆனா அல்லாஹ் ரசூலும் அப்படி சொல்லல. மிகப்பெரிய பாவத்தை செய்வதால் ஒரு மனிதன் காபிராக ஆக மாட்டான். விபச்சாரம் பெரிய பாவம், செய்வதால் பெரிய பாவத்தை தான் அவன் செய்கிறானே தவிர அவன் காபீர் அல்ல. மது குடிப்பது பெரிய பாவம், மதுவை குடிப்பதாலே அவன் காபீராகவான காபீர் அல்ல. வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் பெரிய பாவம், இந்த வட்டியை வாங்குவதும் கொடுப்பதன் மூலமாக அவன் பெரிய பாவி, ஆனால் காபிர் அல்ல. தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் இந்த பெரிய பாவங்களை. ஆனால் ஹவாரிஜியீன்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்திருக்கின்ற இந்த 7 பாவங்களை செய்கின்ற எல்லா மனிதர்களும் பாவிகள் அல்ல, அவர்கள் எல்லாம் காபீர்கள் என்று சொன்னார்கள். எனவே அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள். இது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே நடக்கிறது. வரலாற்றிலே பார்க்கிறோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே நடைபெறுகின்ற அந்த யுத்தத்திலே பல்வேறு விதமான நபர்கள் அந்த ஹவாரிஜியன்களின் பக்கமாக சென்று விடுகிறார்கள். செல்லுகின்ற மனிதர்கள் ஹரூரா என்கின்ற ஊருக்கு செல்றார்கள்.
எத்தனை நபர்கள் வரலாற்றில் எழுதப்படுகிறது? ஒரு 16,000 நபர்கள் தீனை விட்டு இந்த கவாரிஜியன்கள் கூட்டத்திலே சென்று சேர்ந்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை அனுப்புகிறார்கள். இந்த கவாரிஜின்களிடத்திலே சென்று நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். செல்லுகின்ற ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். சென்று தீனின் பக்கம் அழைத்தார்கள். அதிலே பாதி நபர்கள் தீனிற்குள்ளே திரும்பவும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஆட்சிக்குள்ளே தீனை ஏற்று உள்ளே வந்தார்கள். இப்பொழுது மீதமாக காஃபிராக இருக்கக்கூடிய அந்த ஹவாரிஜின்களுக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நமக்கு மத்தியிலே எந்த பிரச்சனைகளும் வேண்டாம், எந்த சச்சரவுகளும் வேண்டாம். உங்களுக்கு நான் 3 விஷயத்தை வாக்குறுதி தருகிறேன். ஒன்று, இந்த பள்ளி அல்லாஹ்விற்கு சொந்தமான பள்ளி. எனவே பள்ளியிலே நமக்குள் எந்த பிரச்சனையும் வேண்டாம், வணக்க வழிபாடுகளை மட்டும் செய்வோம். ஒன்று. இரண்டாவது, போரிலே கிடைக்கக்கூடிய கனிமத் பொருள்களை 2 பங்காக பிரித்துக் கொள்வதை விட எல்லா முஸ்லிம்களுக்கும் பங்கு வைத்து கொடுப்பது பெருமானாரின் வழக்கம், அதை பின்பற்றுவோம். மூன்றாவது, போரை நாங்கள் எந்த காலத்திலும் ஆரம்பிக்க மாட்டோம். ஒருவேளை நீங்கள் ஆரம்பித்தால் நாங்கள் எதிர்த்து போர் செய்வோம் என்கின்ற 3 விஷயத்தையும் சொன்னார்கள். ஆனாலும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சொல்லை கேட்காமல் கவாரிஜியன்கள் தீனுக்கு எதிராக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக போர் செய்கிறார்கள். எந்த அளவிற்குனா, இந்த போரின் தொடக்கம் எங்கு ஆகிறது? வரலாற்றிலே எழுதப்படுகிறது, ஹஜ்ரத் அப்துல்லா பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்களின் மனைவியும் கொல்லப்படுகிறார்கள். எப்படி? இந்த கவாரிஜின்கள் அப்துல்லா பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றுவிட்டு அவர்களின் மனைவியை அவர்களின் வயிற்றை 2ஆக கிழித்து வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை கீழே எடுத்து போட்டு கொலை செய்கிறார்கள். இந்த செய்தி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு அடுத்ததாக யுத்தத்தை தொடங்குகிறார்கள் என்கின்ற வரலாற்றை பார்க்கிறோம். இதிலே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நிகழ்ச்சி, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே நடந்த யுத்தங்கள், இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே நடந்த யுத்தங்கள். வேறு காஃபிர் யாரும் இஸ்லாத்திற்கு எதிராக போரை செய்யவில்லை. ஹர்புல் சிஃபீன், ஹர்புல் ஜமல் என்கின்ற யுத்தங்கள் நடந்தது. இது இஸ்லாமியர்களுக்குள்ளே சிற்சில கருத்து வேறுபாடுகளின் காரணமாக நடந்தது. கருத்து வேறுபாடு என்ன தெரியுமா? உஸ்மான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஒரு முனாஃபிக், ஆனால் அவன் இஸ்லாமியனாக இருந்தான் என்கின்ற அடையாளத்தோடு கொலை செய்யப்பட்டார்கள். சஹாபாக்களில் ஒரு பிரிவு ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்று ஹஜ்ரத் அலி அவர்கள் சொன்னார்கள், நமக்குள் பிரச்சனை வேண்டாம், முடித்துக் கொள்ளுங்கள். இதுதான் கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாடை எடுத்துக்கொண்ட முனாஃபிக்கீன்கள் மிகப்பெரிய யுத்தமாக கிளப்புகின்றார்கள். அந்த யுத்தத்தின் இறுதியிலே தான் கர்பலாவிலே ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். இந்த யுத்த காலத்திலே நடைபெறுகின்ற அந்த யுத்த களத்திற்கு முன்பாக எதிரியாக இருக்கக்கூடிய யகூதிகளும் நசராக்களும் ஹஜ்ரத் அலி அவர்களுக்கு எதிரணியிலே இருக்கின்ற முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். முஆவியாவே, உங்களிடத்திலே எந்த படைபலமும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை. எனவே அலி அவர்களை எதிர்த்து போர் செய்வதற்காக வேண்டி உங்களுக்கு நான் ஆயுத தளவாடங்களை இறக்கி தருகிறேன், உதவி செய்கிறேன், போருக்காக வேண்டி நபர்களை அனுப்பி தருகிறேன் என்ற கடிதம் வருகிறது. கவனிக்க வேண்டிய விஷயம், இஸ்லாத்திற்குள் ஒரே வீட்டிற்குள் அடித்துக் கொண்ட போதிலும் கூட ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருப்பி எழுதின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நாயே என்பதாகத்தான் திருப்பி கடிதத்தை எழுத தொடங்குகிறார்கள். சொன்னார்கள், எனக்கும் அலிக்கும் எத்தனை பிரச்சனை வேண்டுமானாலும் இருக்கலாம், கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம், 3வது நபராக இருக்கக்கூடிய நீ அவரை அழிப்பதற்கு நீ உதவி செய்கிறேன் என்ற கடிதத்தை எழுதியிருக்கிறார். இப்பொழுது நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நாளைய தினத்திலே அமீருல் முஃமினீனான அலி அவர்கள் இந்த எதிரிகளான யகூதிகளையும் நசாராக்களையும் அழிக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டால் நாளை யுத்தத்தில் உன்னை கொள்வதற்கு முதல் நாளாக அலி அவர்களின் தலைமைக்கு பின்பாக நான் இருப்பேன் என்கின்ற கடிதத்தை ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, வீட்டிற்குள் ஒரே தீனுக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளின் காரணமாக சண்டைகள் சச்சரவுகள் இருந்த போதிலும் கூட 3வது மனிதன் உள்ளே வந்து அழித்துவிடக் கூடாது என்பதிலே சஹாபாக்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய உலகத்தினுடைய முடிவிலே ஒரு 27 பிரிவுகளாக பிரிந்து
பிரிந்திருக்கின்ற இஸ்லாமிய சமூகம் அவர்களின் கொள்கை அடிப்படையிலே பிரிந்திருந்த போதிலும் ஒரு பொது காரியம் என்று வருகின்ற போது, ஒரு பொது எதிரி என்று வருகின்ற போது சில காரியங்களிலே கைகோர்க்கிறோம், சில காரியங்களிலே உடன்பாடு வரவிட்டால் அந்த காரியங்களை விட்டும் நாம் வெளியேறி விடுகிறோம். இதிலே நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஆபத்து, அழிக்க நினைத்திருக்கின்ற எதிரிக்கு மிக இலகுவாக வழியை நாமே வகுத்து தந்திருக்கிறோம் என்பதை சற்று நினைவு கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தின் அடையாளம் குறித்து பல்வேறு விதமான அடையாளங்களை சொல்லித் தருகிறார்கள். இறுதியாக ஒரே ஒரு அடையாளத்தை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யத்ஊனல் இல்ம வ யஜ்ஹதூன அன்ஃபுஸஹும் பில் இபாதத்தி. யாரை பார்த்தாலும் குர்ஆனை கொண்டு ஹதீஸை கொண்டு பேசுவார்கள். இது கியாமத்தின் அடையாளம். ஒரு காலம் இருந்தது, அதிலே கற்று தேர்ந்த ஆலிம்கள் மட்டும் பேசினார்கள், இமாம்கள் மட்டும் பேசினார்கள். ஆனால் ஒரு காலம் கியாமத்தின் நெருக்கத்திலே வரும், பார்க்கின்ற மனிதர்கள் எல்லாம் யத்ஊனல் இல்ம, எனக்கும் இல்மு இருக்கிறது, எனக்கும் குர்ஆன் தெரியும், எனக்கும் ஹதீஸ் தெரியும், ஆனால் அந்த இல்மின் ஆழம் தெரியாது, அரபி மொழியை வாசிக்க கூடவும் தெரியாது, ஆனால் எனக்கும் இல்மு இருக்கிறது என்ற ஒரு கூட்டம் பேசும். இது கியாமத்தின் அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத்தோடு மட்டுமல்ல, பேசுவார்கள், அதே சமயத்திலே அமல்களிலே ஆர்வத்தோடு செய்வார்கள். அவர்கள் செய்கின்ற ஆர்வமான அமல்களிலே, தொழுகையிலே ரூஹ் இருக்காது. அவர்கள் செய்கின்ற அந்த வணக்கங்களிலே இறைவனுக்காக வேண்டி செய்கிறோம் என்கின்ற இஹ்லாஸ் இருக்காது. கேட்கின்ற கேள்விகள் அத்தனையும் விடை பதில் தெரிய வேண்டும் என்கின்ற நோக்கிலே இருக்காது. தான் அறிவாளி என்று தெரிய வேண்டும், இந்த உலகிற்கு எதிராளிக்கு பதில் தெரியக்கூடாது என்கின்ற நோக்கிலே இவன் கேட்பான். அவன் தெரிந்து வைத்திருக்கின்ற சிற்சில கல்வியை கொண்டு உலகத்திலே மனிதன் வாதாடத் தொடங்குவான். தெரிந்து கொள்ளுங்கள், இது கியாமத்தின் அடையாளம். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யக்ருஜு ஆகிருஸ் ஸமான் கௌமுன் அஹதாசுல் அஸ்னானி சுஃபஹாஹுல் அஹ்லாமி. அழகாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஹதாசுல் அஸ்னானி, ஹதீஸ்களை பேசக்கூடிய ஒரு கூட்டம் வரும். ஆனால் அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? ஹதீஸை தெரிந்தவர்கள் எல்லாம் இமாம்கள் என்று இந்த உலகிற்கு தெரியும். ஹதீஸுடைய ஞானத்தை கற்று தேர்ந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆலிம்கள் என்று இந்த உலகம் தெரிந்து வைத்திருந்தது. கியாமத்தின் நெருக்கத்திலே ஒரு மனித கூட்டம் வரும், ஹதீஸுகளை எதற்கெடுத்தாலும் பேசுவார்கள். பேசுகின்ற அந்த மனிதர்களுக்கு பெருமானார் வைக்கின்ற பெயர் என்ன தெரியுமா? சுஃபஹாஹுல் அலாமி. அவர்கள் எல்லாம் மடையர்கள் என்றார்கள் நாயகம். ஹதீஸை கொண்டு பேசுவார்கள், ஆனால் அவர்கள் எல்லாம் சுஃபஹாஹுல் அஹ்லாமி, அறிவாளிகள் தான், ஆனாலும் முட்டாள்கள் என்றார்கள் நாயகம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கியாமத்தினுடைய அடையாளம் குறித்து சொன்ன பெருமானாருடைய பல்வேறு அடையாளங்களிலே இப்பொழுது தற்சமயத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற, நம் கண்ணெதிரே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான அடையாளம், எனக்கும் ஹதீஸ் தெரியும், எனக்கும் குர்ஆன் தெரியும், நானும் படித்து வைத்திருக்கிறேன், நீ செய்வது தவறு என்று சொல்லக்கூடிய கூட்டம் கிளம்பி வந்திருக்கிறது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை படிப்பதின் மூலமாக மட்டுமே அந்த குர்ஆனை வைத்து அமல் செய்ய முடியாது. ஹதீஸினுடைய மொழிபெயர்ப்பை வைத்து மட்டுமே ஹதீஸை வைத்து அமல் செய்ய முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஹதீஸை நீங்கள் புரட்டி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில காரியங்களை சில நேரங்களிலே சில மாதிரியாக செய்திருக்கிறார்கள். பெருமானார் அவர்கள், நமக்கெல்லாம் தெரியும், நாம் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பது சுன்னத்து என்று நமக்கு தெரியும். கபிலாவை முன்னோக்கி சிறுநீர் கழிக்க கூடாது என்பது நமக்கு தெரியும். ஹதீஸை நீங்கள் புரட்டி பாருங்கள். குறிப்பாக அபூ ஈசா அத்-திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸினுடைய கிரந்தத்தை புரட்டி பாருங்கள். வருகின்றது ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்திருக்கிறார்கள். பெருமானார் அவர்கள் கபிலாவை முன்னோக்கி சிறுநீர் கழித்திருக்கிறார்கள். பெருமானார் அவர்கள் கபிலாவை பின்னோக்கி சிறுநீர் கழித்திருக்கிறார்கள். பெருமானார் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு சிறுநீர் கழித்திருக்கிறார்கள். எனக்கும் ஹதீஸ் தெரியும், அதன் மொழிபெயர்ப்பை படித்துக் கொண்டு நான் அமல் செய்வேன் என்று சொன்னால், இந்த 4 ஹதீஸ்களிலே மொழிபெயர்ப்பை வைத்து படிக்கக்கூடிய அந்த கூட்டம் இந்த நாளிலே எதை பின்பற்றும்? எதை பின்பற்ற முடியும்? இமாம்கள் நமக்கு எழுதி தருகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததின் காரணம்
அவர்களின் காலிலே ஒரு சில தங்கடங்கள் இருந்தது, உட்கார முடியாமல் இருந்தது. எனவே நின்று கொண்டு சிறுநீர் கழித்திருக்கலாம். விளக்கம் எழுதப்படுகின்றது. அதற்கு தான் மதுஹப்னு ஒரு மதுஹபை ஏற்படுத்தி வைத்து 4ஆக பிரித்து பெருமானாருடைய எந்த காரியத்தையும் இந்த உலகம் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிகி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்களுடைய அந்த 4 மதுஹபுகளை பிரித்து பெருமானார் அவர்கள் செய்திருக்கின்ற அந்த காரியங்களை 4ஆக பிரித்து இந்த சமூகம் குர்ஆன் ஹதீஸிலே கொள்கை குழப்பத்திலே எதை பின்பற்ற வேண்டும் என்கின்ற விஷயத்திலே இவர்கள் குழம்பி போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது மதுஹபுகள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மதுஹபுகளை இன்று நாம் விஷயம் தெரிந்த நாமே தவறாக விளங்கி வைத்திருக்கிறோம். மாற்று மதத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில ஜாதி பிரிவை போல் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி ஏற்படுத்தப்பட்ட மதுஹபுகள் ஜாதி பிரிவுகள் அல்ல. குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவதற்காக வேண்டி வழிகள். இந்த பள்ளிக்கு வருவதென்றால் இப்படி முதல் வழியாகவும் வரலாம், இதே பள்ளிக்கு வருவதென்றால் பின்வழியாகவும் வரலாம். வருகின்ற வழி பள்ளி, ஆனால் வழிகள் வேறுபடுகிறது. முன்னால் வரலாம், பின்னால் வரலாம், வலது பக்கம் வரலாம், இடது பக்கம் வரலாம். வந்து சேருகின்ற வழி பள்ளி. அதே போலதான் மதுஹபுகள் என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அல்ல. அது ஜாதி பிரிவுகள் அல்ல. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட்ட வழிகள். குர்ஆனையும் ஹதீஸையும் வந்து அடைவதற்கு, அல்லாஹ் ரசூலை சேர்வதற்கு இமாமுகளால் ஏற்படுத்தப்பட்ட 4 வழிகளே தவிர வெறும் தர்ஜுமாக்களை வைத்து மட்டும் எனக்கும் குர்ஆன் தெரியும் என்று பேசினால் மிக உறுதியாக சொல்ல முடியும், அவர்கள் வலாலத்திலே தான் இருக்கிறார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் மொழிபெயர்ப்பை வைத்துக் கொண்டுமே என்னால் இந்த உலகத்திலே ஒரு முழு இஸ்லாமியனாக வாழ முடியும் என்று சொன்னால் இறுதியாக சொல்கிறேன், குர்ஆனுடைய மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? யுதுல்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா. குர்ஆனுக்கு மட்டுமே உண்டான தனிச்சிறப்பு வேறு எந்த வேதத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. குர்ஆன் மனிதனுக்கு நேர் வழி மட்டும்தான் காட்ட வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியை மட்டும்தான் காட்ட வேண்டும். காரணம், அது அல்லாஹ்வுடைய கலாமாக இருக்கிறது. ஆனால் குர்ஆனுடைய அற்புதமாக அல்லாஹ் சொல்கிறான், யுதுல்லு பிஹி கஸீரா. இந்த குர்ஆனை ஆர்வத்தோடு எடுத்து வைத்துக் கொண்டு ஓதுவார்கள். அந்த குர்ஆனை கொண்டே ஆர்வத்தோடு ஓதுகின்ற அந்த கூட்டத்தை அல்லாஹ் தீனுக்கு புறம்பாக வழிகெடுப்பான். இது குர்ஆனுடைய மிகப்பெரிய முஅஜிஸா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, குர்ஆனை குர்ஆனாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், ஹதீஸை ஹதீஸாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், மொழிபெயர்ப்புகளை தாண்டி அதனின் ஆத்மார்த்த ஞானங்களை கற்றுத்தந்திருக்கிற இமாமுகளின் வாழ்க்கையை தெரிந்தால் மட்டுமே செய்ய முடியும். குர்ஆனை விளக்கத்தை தெரிய வேண்டும் என்று சொன்னால் அரபி மொழியினுடைய 16 துறைகளை கற்று தேர்ந்திருக்க வேண்டும். வெறும் மொழிபெயர்ப்பை வைத்து மட்டும் பேச முடியாது. அரபி மொழியினுடைய 16 துறைகள் இருக்கிறது. 16 துறைகளை கற்று தேர்ந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் குர்ஆனுக்கு உண்டான விளக்கத்தை, அதிலிருந்து மார்க்க சட்டத்தை, அதிலிருந்து தப்சீரை, அதிலிருந்து பலாகாவை, அதிலிருந்து நஹவை சொல்ல முடியுமே தவிர வெறும் தமிழிலே வாசிக்க தெரிந்த தர்ஜுமாக்களை வைத்துக் கொண்டோ, புகாரி ஷரீஃபினுடைய தர்ஜுமாக்களை வைத்துக் கொண்டோ சட்டம் சொல்வது தவறு. சட்டம் சொல்கிற எல்லா மனிதர்களும் மார்க்கம் தெரியாத மனிதர்கள் என்று குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே மிக உறுதியாக சொல்லப்படலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இப்படி இந்த சின்ன சின்ன பல்வேறு விதமான அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த கியாமத்தின் அடையாளத்தை நீங்கள் பார்த்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், கரமேந்தி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், இறைவா அந்த குழப்பம் நிறைந்த காலத்திலே நான் உயிரோடு ஹயாத்தோடு இருக்கக்கூடாது, என்னை மிகச் சீக்கிரமாக மரணமடைந்து செய், உன்னின் பக்கம் என்னை அழைத்துக் கொள் என்கின்ற துஆவை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். காரணம், கொள்கை குழப்பம் ஏற்பட்டு விட்டால் ஒரு சில நேரங்களிலே சில மணி துணிகளிலே சிந்தனை தவறினால் கூட்டம் மாறுபடலாம், வழிகள் மாறுபடலாம். எனவே சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கயாமத்தின் நெருக்கத்தின் அடையாளத்தை கண்டுவிட்டால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்து கொண்டே இருங்கள் என்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அந்த வகையிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் ஹதீஸை பெருமானாரும் சஹாபாக்களும் இமாம்களும் வலிமார்களும் இறைநேசர்களும் எப்படி பின்பற்றினார்களோ, எப்படி நமக்கு சொல்லி தந்தார்களோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. நாம் பெற்றெடுக்கின்ற செல்வ குழந்தைகளையும் அதன் வழியிலேயே ஆக்கியருள் புரிவானாக.
புரிவானாக. எந்த நேரத்திலும் நம் சந்ததியின் ஒரு மனிதரை கூட தீனுக்கு புறம்பான வழிகளை அல்லாஹ் செல்லாமல் பாதுகாத்தருள் புரிவானாக. கயாமத்து வரைக்கும் நம் சந்ததிகள் அத்தனை நபர்களையும் குர்ஆன் ஹதீஸை சஹாபாக்கள் இமாம்கள் வலிமார்கள் எப்படி பின்பற்றினார்களோ அதன் பிரகாரம் பின்பற்றக்கூடிய சந்ததிகளை பெற்றெடுக்கக்கூடிய நல்ல மக்களாக பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நாம் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் ரமதானுடைய நிறைவு பகுதியிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்மின் மீது கொண்டதனுடைய அடையாளம், நம்மின் மீது அவன் அன்பு கொண்டதற்கும் பாசம் கொண்டதற்குண்டான அடையாளங்கள் தான் இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் நோன்பு நோற்பதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அத்தோடு மட்டுமல்ல, இரவு காலங்களிலே முடிந்த அளவிற்கு இறைவனை தொழக்கூடிய பாக்கியம், குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியம், ذிக்ர் திலாவத்திலே இருக்கக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். இது அல்லாஹ் நம்மீது செய்த மாபெரும் பாக்கியம். இது இறைவன் நம்மீது கொண்ட அன்பிற்கு அடையாளமாக இருக்கிறது. வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனின் அன்பை நிறைவாக நமக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அடியான் மீது கொண்டிருக்கின்ற அன்பு குறித்து ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே பலவிதமாக தங்களின் சஹாபாக்களுக்கு சொல்லிய வரலாறு நமக்கு தெரியும். சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த இடத்திற்கு அருகாமையிலே ஒரு குதிரை கட்டி போடப்பட்டிருக்கிறது. ஒரு குதிரை கட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குதிரையினுடைய குட்டி தாய் குதிரையை சுற்றி சுற்றி வருகிறது, காலை சுற்றி சுற்றி வருகிறது. முன்னால் பின்னால் வலது பக்கம் இடது பக்கம் என தன் தாய் குதிரையை சுற்றி சுற்றி வருகிறது. சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். காரணம், இந்த தன் குழந்தையின் மீது தன்னையும் அறியாமல் கால் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த தாய் குதிரை தன் காலை பக்குவமாக அங்கும் இங்கும் நகர்த்தி கொள்கிறது. எவ்வளவு தன் குழந்தையின் மீது பாசம் கொண்டிருக்கிறது இந்த தாய் குதிரை என்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு சஹாபாக்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த தாய் குதிரைக்கு தன் குட்டியின் மீது எவ்வளவு பாசம், தன் கால் எந்த நேரத்திலும் எப்படியும் பட்டுவிடக் கூடாது என்பதிலே மிக உன்னிப்பாக கவனத்தோடு காலை பக்குவமாக அங்கும் இங்கும் நகர்த்தி கொண்டிருக்கிறது, எவ்வளவு பாசம் பார்த்தீர்களா என்று தங்களுடைய வியப்பை வெளிப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு தாய் குதிரை தன் குட்டியின் மீது கொண்ட அன்பும் கிருபையும், அவ்வளவுதான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்தை, அவனுடைய அன்பை 100 பங்காக பிரித்தார். 100 பங்காக பிரித்து அந்த 100 பங்கிலே ஒரு பங்கை மட்டும்தான் இந்த உலகிற்கு கொடுத்தார். அந்த ஒரு பங்கை வைத்துக் கொண்டுதான் தாய் தன் குழந்தையின் மீது, தந்தை தன் குழந்தையின் மீது, ஒரு குழந்தை தன் பெற்றோர்களின் மீது, சாலையிலே பார்க்கின்ற மிஸ்கீன்களின் மீது நமக்கு ஏற்படுகின்ற அன்பு, இன்னும் பிற ஜீவராசிகள் தன் குழந்தையின் மீது காட்டுகிற அன்பு, இப்படி உலகத்தில் அன்பும் பாசமும் காதலும் நேசமும் எங்கெல்லாம் வெளிப்படுகிறதோ அந்த அன்பும் பாசமும் நேசமும் இறைவன் 100ஆக பங்கு வைத்த ஒரே ஒரு பங்கிலே வெளிப்படுகிறது. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு பங்கிலே ஒரு சிற்சில இந்த குதிரையில் இருந்து வெளிப்பட்ட அன்பின் நேசத்தை பார்த்து நீங்கள் வியந்து போகிறீர்கள். சஹாபாக்களுக்கு
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மீதமுள்ள 99 அன்பையும் பாசத்தையும் கிருபையையும் இறைவன் தன்வசம் வைத்துள்ளான். எதற்கு? தன் அடியார்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி வைத்திருக்கிறான். ஒற்றை அன்பிலே வெளிப்பட்ட நேசத்திலே நீங்கள் ஆச்சரியம் பூத்து போயிருக்கிறீர்கள். அல்லாஹ் நமக்கு வழங்க இருக்கின்ற 99 பங்கை நீங்கள் நினைத்து பாருங்கள். தாயின் அன்பை விட, தந்தையின் அன்பை விட, ஏன் இந்த உலகத்திலே இறைவன் தன் அடியார்களின் மீது கொண்டிருக்கின்ற அன்பிற்கு வார்த்தைகளை நம்மால் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு நம் அடியார்களான நம்மின் மீது இறைவன் அவனுடைய அன்பை, கிருபையை, நேசத்தை, பாசத்தை வழங்க தயாராக இருக்கிறான். ஆனால் நாம் அதற்காக சற்று முயற்சிக்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து நோன்பு நோற்று தான தர்மங்கள் செய்து ஜகாத்து கொடுத்து இரவு நேரங்களிலே தொழுது நாம் அமர்ந்திருக்கிறோம். இது அல்லாஹ் நம்மின் மீது கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் அடையாளமாக இருக்கிறது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானை இறைவன் நேசித்து விட்டால் அந்த அடியானை இறைவன் நல்ல காரியங்களிலே ஈடுபடுத்துவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையிலே அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு துஆ, இறைவா உன்னின் அன்பை எங்களின் மீது நீ பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் காரணமாக நாங்கள் நல்ல காரியங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனினுடைய அற்புதங்கள், முஅஜிசாக்கள் குறித்து பல்வேறு விதமான விஷயங்கள் நமக்குள் பரிமாறப்பட்டது. இந்த உலகத்திலே உலக அழிவு என்று ஒன்று உண்டு. அதற்குண்டான அடையாளங்கள் முன்கூட்டியே அறிவிக்கப்படும். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரே வேதம் குர்ஆனும், சொன்ன மார்க்கம் இஸ்லாம், சொன்ன மனிதர் பெருமானார். வேறு யாரும் அதற்கு முன்பாக உலக அழிவை குறித்துண்டு இவ்வளவு தெளிவாக பேசியதாக வரலாறுகள் இல்லை என்பதை விட சொன்னதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக அழிவு குறித்து சிற்சில அடையாளங்கள், பல அடையாளங்கள் வெளிப்படும் என்று சொன்னார்கள். அவற்றில் ஒரு சில விஷயங்களை நேற்று நாம் பார்த்தோம். இந்த உலகத்திலே பெருமானாருடைய பிறப்பு தான் கயாமத்தினுடைய முதல் அறிவிப்பு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கு தொடங்கி அடுத்ததாக பல்வேறு விதமான சின்ன சின்ன அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சில முக்கியமான அடையாளங்களை மட்டும் சுருக்கமாக சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், قال ليوشكن ان يصب عليكم الشر من السماء. வானத்திலிருந்து எப்படி உங்களின் மீது மழை பொழிகிறதோ, தண்ணீர் எப்படி மழையாக பொழிகிறதோ, அதே போன்று அந்த வானத்திலிருந்து உங்களின் மீது தீங்கு, பாவம் என்கின்ற மழை பொழியும் என்று சொன்னார்கள். வானத்திலிருந்து இந்த பாவம் என்கின்ற மழை பொழியும். எந்த அளவிற்கு இந்த பாவங்கள் இந்த உலகத்திலே நிரம்பி இருக்கும் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், வானத்திலிருந்து பாவம் இறங்குமா? வானத்திலிருந்து பாவம் இறங்குமா? காரணம், இந்த உலகத்திலே காலையிலே மனிதனுக்கு நன்மையை தர வேண்டும் என்று இறங்குகின்ற வழக்குமார்கள் மாலை செல்கின்ற போது இந்த மனிதர்கள் செய்கின்ற பாவத்தின் காரணமாக பாவத்தின் சுமைகளை தூக்க முடியாமல் தூக்கிச் செல்கின்றார்கள் என்று சொன்ன பெருமானாரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், மேலேதான் நன்மையும் பாவமும் செல்ல வேண்டுமே தவிர கீழே பாவங்கள் இறங்குகிறது, அது வானத்தில் இருந்து மழையாக பொழிகிறது என்று சொன்னீர்களே, விளக்கம் என்ன என்று கேட்டார்கள். இந்த பெருமானாருடைய ஹதீஸிற்கு நம்முடைய தற்கால இமாம்கள் விளக்கத்தை தருகிறார்கள். இன்றைய உலகத்திலே நாம் பயன்படுத்துகின்ற இணையதளம், இன்றைய உலகத்திலே நாம் பயன்படுத்துகின்ற தொலைக்காட்சி, இன்று நாம் பயன்படுத்துகின்ற செல்போன், இது நல்ல காரியங்களுக்காக வேண்டி இருந்தாலும் அநேகம் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அது எதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டது என்பதை தாண்டி வேறு விஷயத்திற்கு தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். இன்று நாம் செயற்கைக்கோளின் வழியாக இந்த உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும், இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நாம் நினைக்கின்ற காட்சியை, நாம் நினைக்கின்ற படத்தை, நாம் நினைக்கின்ற அந்த வீடியோக்களை மிக எளிதாக பார்க்க முடிகிறது. நல்ல விஷயங்கள் ஒரு 10% என்று சொன்னால் அதிலே காட்டப்படுகின்ற, சித்தரித்து சொல்லப்படுகின்ற விஷயங்கள் 90%. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செயற்கைக்கோளின் வழியாக உங்களுக்கு பாவங்கள் மழையாக பொழியும் என்றார்கள். இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை நம் நவீனத்துவம் வாய்ந்த இந்த காலத்திலே ஆராய்ச்சி செய்கின்ற முஃபக்கிஹீன்கள், முஃப்திகள் நமக்கு இந்த விளக்கத்தை கற்றுத் தருகிறார்கள். இந்த யதார்த்தம் அதுதான். செல்போன் பேசுவதற்கு என்று பயன்படுத்திய காலம் போய் என்று வேறு ஒன்றுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸ்மார்ட் போன். இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இல்லாம யாருமே இல்லை. தொலைக்காட்சி இல்லாமல் ஒரு வீட்டிலே இருப்பது அந்த வீட்டார்களை ஒரு இறைநேசர் என்று நினைக்கின்ற அளவிற்கு நாம் வைத்திருக்கிறோம். அதுதான் உண்மை. தொலைக்காட்சி இல்லாத வீடு எங்கேயுமே இல்லை. யார் வீட்டில் இல்லையோ ஒருவேளை அவங்க இறைநேசரா இருப்பாங்களோ என்கின்ற சிந்தனை கூட நமக்கு வருகிறது. ஆரம்பத்துல பார்க்கிறோம், முதல்ல ரேடியா வந்தப்ப உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தாங்க, இசை ஹராம், அது அந்த காற்றின் வழியாக வருகின்றது, பாடலை கேட்கிறோம், கேட்கக்கூடாது என்று. காலம் அப்படியே மாறி மாறி வந்தது. கேசட்டு போட்டு கேட்கிற மாதிரி டேப் ரெக்கார்டு வந்துச்சு. சரி, ரேடியோவுக்கு இது அதாவது ரேடியோவுக்கு இது பரவாயில்லை அப்படி. அதுக்கடுத்து அப்படி வந்து கொண்டே இருந்துச்சு. காலம் மாறியது தொலைக்காட்சி வந்தது. தொலைக்காட்சி பார்க்க கூடாது என்று ஃபத்வா கொடுத்தார்கள். அதற்கடுத்து காலம் வந்தது. சரி, அவன் என்ன காட்சியை காட்டுகின்றானோ அதை பார்க்கலாம், அது பரவாயில்லை. ஆனால் இப்பொழுது நாம் எதை பார்க்க நினைக்கிறோமோ அதுவெல்லாம் பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் திறந்து இருக்கிறதே. உலமாக்கள் ஆச்சரியத்தோடு இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிறார்கள். கியாமத்தின் அடையாளம். யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது, யார் முயற்சி செய்தாலும் இதை நிப்பாட்ட முடியாது. செயற்கைக்கோள்களின் வழியாக உலகம் முழுமைக்கும் இந்த படங்களும் காட்சிகளும் அத்துணை நபர்களுக்கும் காட்டப்படும். தவிர்ந்திருப்பது என்பது மிக எளிதான விஷயம் அல்ல, அல்லாஹ்வின் ரஹ்மத் இருந்தாலே தவிர. இப்படி பாவ மழை பொழியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது கியாமத்தின் அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு அடுத்ததாக இந்த உலகத்திலே இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலேயே எதிரிகளிடத்திலே அல்ல, காபீர்களிடத்திலே அல்ல, இஸ்லாமியர்கள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்வார்கள், போர் செய்து கொள்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் அவர்கள் இருக்கின்ற காலம் வரைக்கும் சஹாபாக்களுக்கு மத்தியிலோ அவர்களுக்கு ஏற்படுகின்ற கருத்து அபிப்பிராயங்களின் காரணமாக சண்டையோ யுத்தங்களோ நடந்த வரலாறுகள் கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்பாக வரலாற்றிலே பார்க்கிறோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஹர்பு ஸிஃபீன் என்கின்ற போர் நடக்கிறது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள், இந்த காலத்திலே தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமிய படை இரண்டாக பிரிந்து இருக்கும். இரண்டாக பிரிந்து இருந்து இரண்டும் தன்னை எதிர்த்து எதிர்த்து யுத்தங்கள் செய்யும். இது கியாமத்தின் அடையாளம். இந்த யுத்தம் செய்வதின் நோக்கம் வேறு வேறு அல்ல. ரெண்டு கூட்டமும் சொல்லிக் கொள்ளும், நான் ஹக்கிலே போரிடுகிறேன் என்று. எதிரி கூட்டம் சொல்லிக் கொள்ளும், நான் ஹக்கிலே போரிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு சண்டையிடுவார்கள். இது கியாமத்தின் அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஹர்புல் ஸிஃபீனிலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே இருக்கின்ற அந்த அணி, நாங்கள் ஹக்கிலே இருந்து போர் செய்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்களை எதிர்த்து போரிட்ட அந்த இஸ்லாமிய படை எதிரி அணி, நாங்களும் ஹக்கிலே இருக்கின்றோம் என்கின்ற விஷயத்தை போர் செய்தார்கள். இதை பெருமானார் அவர்கள் அவர்களின் ஹயாத்திற்கு முன்பாகவே சொல்லி முடித்த விஷயம். இது அன்றிலிருந்து அப்படியே பார்த்து கொண்டே வருகிறோம். உலக அளவிலே இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்த போதிலும் கூட தங்களுக்குண்டான பலத்தை, தங்களுக்குண்டான பேராற்றலை, சக்தியை இழந்து நிற்கிறார்கள் என்பதற்கு பின்னால் நாம் பார்க்க வேண்டிய விஷயம், இஸ்லாமியர்கள் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் அடித்துக் கொள்கிறார்கள். இதுதான் மையம்.
ஒற்றுமை இல்லாமல் அடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இது கியாமத்தின் அடையாளம், இஸ்லாமியர்கள் தங்களுக்குள் அடித்துக் கொள்வார்கள் என்கின்ற அந்த வரலாற்றை பார்க்கிறோம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் காலத்திலே தன் கையிலே இருந்த வாளை ஒரு சஹாபியிடம் கொடுத்து சொல்கிறார்கள், இந்த வாளை நீங்கள் யுத்தத்திலே மட்டும் பயன்படுத்துங்கள், யுத்தத்திலே மட்டும் பயன்படுத்துங்கள், யுத்தத்திற்கு எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் இந்த வாளை பயன்படுத்துங்கள். எதுவரைக்கும் நீங்கள் இஸ்லாமியர்கள் பிரிந்து இரண்டு அணியாக பிரிந்து அவர்களுக்குள் சண்டையிட தொடங்கிவிட்ட காட்சியை நீங்கள் பார்த்து விட்டால் இந்த வாளை நீங்கள் நேராக எடுத்து சென்று ஒரு பாறையின் மீது அடித்து உடைத்து விடுங்கள். இனிமேல் இஸ்லாமியர்கள் வெற்றி பெறுவதற்கோ விமோசனம் அடைவதற்கோ வழி இல்லை. எப்பொழுது இஸ்லாமியர்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து அவர்களுக்குள் அழிக்க அவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ள தொடங்கிவிட்டார்களோ கியாமத்தின் அடையாளம் என்பது மட்டுமல்ல, இவர்களுக்கு வெற்றிக்கும் விமோசனத்திற்கும் வழி இல்லை. எனவே எந்த கூட்டத்தோடும் சேர்ந்து நீங்கள் யுத்தம் செய்வதை தவிர்த்துவிட்டு இந்த வாளை எடுத்து சென்று பாறையின் மீது அடித்து உடைத்து விட்டு ஊருக்கு வெளியிலே இருக்கின்ற மலையின் மீது நீங்கள் சென்று கொள்ளுங்கள். அங்கு எதுவரைக்கும் இருக்க வேண்டும்? உங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் அங்கேயே நீங்கள் இருங்கள். ஊரின் பக்கம் இஸ்லாமிய படைகளின் ஒரு படைக்கு நான் சாதகமாக இருக்கிறேன், இன்னொரு படைக்கு பாதகமாக இருக்கிறேன் என்கின்ற சிந்தனை எல்லாம் விட்டு விடுங்கள். இந்த இஸ்லாம் வாழுகின்ற சண்டை செய்து கொண்ட இந்த குழப்பம் நிறைந்த காலத்திலே